என்ன நெஞ்சு திமிர் இருந்தா இந்த அனாதை கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுததாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்கா அவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டா அவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா? நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணிய கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவளே ஒண்ட வந்த பிடாரி, இவ என்னடி ஊர் பிடாரிய விரட்டுறது? அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு போகல. ஆத்தாவக அம்பட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தான் நானும் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். குத்தோன்னா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மள விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தானங்க சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொன்னுடுங்க. போற சீவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? பாண்டிமீனா, வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, 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 என்னத்தா இது? அப்பு சொல்ற மாதிரியே நீயும் சொல்றிய. எனக்கு உன்னையும் அப்புவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ. ஆத்தா, இம்புட்டு நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்துதானே நான் அழுவேன். அப்பெல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்வியே. ஏன் ஆத்தா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுத, உன்னை யாரடி இந்த வீட்டு மேலேயோ இங்க இருக்கிறவங்க மேலேயும் போட்டு பாசத்தை வைக்க சொன்னது? நான் உன்னை எம்பட்டு ஏசுறாங்க. உரைக்கல உனக்கு உப்பு போட்டு சார்த்தீங்கள நீ. பாடி ஆத்தா, பாடி வெளியே. ஆத்தா வாங்க இருந்து, வாங்க இருந்து. புருஷனை வெளியே துரத்துனாங்கிற பழிய சுமந்துக்கிறத விட புள்ளைய துரத்துனாங்கிற பழியவே நான் சுமந்துக்கிறேன். நீங்க இருந்து பாடி மீனா, பாடிடு. ஆத்தா, ஆத்தா போற ஆத்தா, போயிட்டு வர ஆத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா? நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல தசையும் தெரியல. போற ஆத்தா. ஆத்தா, மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கேன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடி போயிருச்சுன்னு பழிய என் மேல போட்டுரு. போற ஆத்தா. என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீண திருச்சப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கிய நாள் சுருட்டு சாமிநாதன் செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம், பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும், இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா, திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா.
இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய், நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கேயே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏன் மாப்ள, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா, போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேட்கறது காதல விழுகல? மம்பட்டிய தோல்ல போட்டு சவடால போறிய, என்ன விஷயம்? ஏய், என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல, 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்லு?